என்னடா பைக் காட்டுறேன்னு பாருங்களா, நம்ம பைக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரொம்ப டர்ட்டியாக அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. டஸ்ட்டு, பயங்கர டஸ்ட்டு, ஸ்க்ராச்சஸ்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ என்னன்றதை உங்களுக்கு போக போக நான் சொல்கிறேன். 1200 கிலோமீட்டர் வந்து ஓடிச்சு மக்களே. வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ambur. நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணிவிடுங்க. ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு வீடியோ. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க, இந்த பிளேஸ்லாம் நல்லா இருக்கா? அதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், இந்த பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? ஸோ ஓகே, ரொம்ப நேரமாக இந்த 2 லாரிங்களும் கேப்பே கொடுக்காமல் போயிட்டுருக்கேன் நானுங்க. பாருங்க, முன்னாடி ஒரு லாரி போதா, பின்னாடி ஒரு லாரி. ஸோ என்ன தான் ஓவர்டேக் பண்ணாலும் பண்ண முடியல கைஸ். டக்குன்னு எதனா அங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் என்ன வந்துடுதா. ஸோ ஓவர்டேக்கே பண்ண முடியல இவனுங்களை. ரொம்ப மொரட்டுத்தனமாக ஓட்டுறானுங்க பாருங்கள். பின்னாடி நம்பரே இல்லை, தெரிதுங்களா? நம்பரே காணும் ரெண்டுத்துலேயும். எப்படி இவனுங்க ஓட்டுறானுங்கன்னு தெரில. ஏன் ஆந்திராவிலேருந்து லோடு வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆந்திரா தான், ஆந்திரா வெஹிக்கிள் தான். ஏதோ தக்காளி லோடோ சம்திங், ஏதோ தக்காளி லோடு தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கேருந்து ஆந்திரா வந்து கிட்ட தான். ஸோ அதனால் சாமி கொஞ்சம் கேப் கொடுத்துருப்பான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி வந்து பயங்கர டஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ரெய்னி சீசனில் வண்டி நாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ புது வண்டி மாதிரியே தெரியல. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போது நாம் வேலூருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வேலூருக்கு எதுக்கு போகிறோன்றதை நான் சொல்கிறேன். ஸோ வேலூரில் வந்து பார்த்திங்கனாக்கா பைக்குக்கு வந்து பார்த்திங்கனாக்கா செராமிக் கோட்டிங் வந்து பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ ஏன் ப்ரோ PPF பண்ண வேண்டியது தானே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ PPF வந்து இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அதிகம். நம்ம வண்டிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா டேங்க் அண்டு முன்னாடி இருக்கிற மெட்கார்டுக்கு வரைக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா 7500 வந்து சொன்னாங்க. எந்த மாதிரினா பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க பிராண்டடு 10 years வாரண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு என்னவோ அந்தளவுக்கு வந்து அவ்வளோ காஸ்ட்டு கொடுத்து நம்ம பண்ணோன்ற ஒரு அவசியம் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இன்கேஸ் என்னுடைய கான்செப்ட் வந்து நான் சொல்கிறேனே. ஸோ என்னுடைய கான்செப்ட் வந்து என்னென்னா, இப்போ திடீர்னு நம்ம வந்து ஓட்டுறோம், ஏன்னா இப்போ கீழே விழுந்துட்டா அந்த மெட்கார்டெலாம் உடஞ்சிடுதுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மெட்கார்டெலாம் உடஞ்சிட்டா அது வந்து நம்ம பண்ணுறதே வேஸ்ட்டாக போயிடும்ல. ஸோ அதுதான் வந்து எனக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன்னு. நான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா செராமிக் கோட்டிங் வந்து பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ செராமிக் கோட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பைக்கே வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகும். எப்படின்னா அது என்னன்றது நான் சொல்கிறேன், எப்படி கவர் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு. அதிகமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காற்று வர பயங்கரமாக வீசுது. ஓகே நான் அப்படியே சொல்கிறேனே. என்னென்னா PPF பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட்டு. அதுக்கு வந்து நாளைக்கு இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு பயம் என்னன்றதுனா, நம்ம ஏரியாவில் இருக்கிற சின்ன குட்டி பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைக் மேலே ஏறி உக்காந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்போ இன்கேஸ் எதனா வந்து பார்த்திங்கன்னா அந்த PPF பண்ணி அது ஹோல்ஸ் என்ன விழுந்துச்சுன்னா அது அப்படியே கட்டாயி வந்துடும். ஸோ அது மறுபடியும் வந்து நான் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக தான் வந்து அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து மைண்டில் வந்து ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ ஓகே, அந்த மாதிரி பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா டேரெக்டாக
செராமிக் கோட்டிங்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சாய்ஸ். அதாவது எனக்கு என் பைக்குக்கான சாய்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டீட்டெயிலிங் ஒர்க்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கிற சாய்ஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ரொம்ப இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா பைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட வந்து விட்டுட்டு வந்துடணும் ஒன் டே சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி கொடுத்தாக்கா வந்து பார்த்திங்கனாக்கா நாளைக்கு வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு இன்னொரு பயம் என்னென்னா, ஸோ நம்ம பைக் வந்து கொடுத்துட்டு வந்துடுறோம், எதனா அவங்க பண்ணாமலே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்களோன்ற அந்த ஒரு பயமும் வந்து லைட்டாக தான் இருக்குது, ரொம்பலாம் கிடையாது. ஏன்னா நம்ம காசு கொடுக்குறோம், ஸோ அவங்க பண்ணுறாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ இந்த டவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ அவங்கக்கிட்ட தான் போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனாக்கா டைம் வந்து ஒரு 3:30 3:40 ஆகும்னு நினைக்கிறேன் மத்தியானம். ஸோ நான் வந்து செராமிக் கோட்டிங் வந்து எதுக்கு பண்ணுறேன்னா, ஸோ செராமிக் கோட்டிங் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 3 இயர்ஸ் வாரண்ட்டி வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ நம்மளுக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாப் அப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு விஷயம் ப்ளஸ் ஒன்று இருக்குது. இப்போ PPF எப்படியோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா செராமிக் கோட்டிங்கு. இப்போது செராமிக் கோட்டிங்க்கும் PPFக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். செராமிக் கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80% வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா, PPF வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போது PPF வந்து பார்த்திங்கனாக்கா எதனா ஒன்று ஆச்சுன்னா நம்ம மறுபடியும் வந்து மாற்றணும். இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது வண்டியில் நம்ம போடுற இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு அதாவது வண்டியில் எங்கே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்கோ ஸோ அங்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா PPF வந்து பண்ணிவிடுவாங்க. ஆனால் செராமிக் கோட்டிங்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைலன்சர். ஸோ இந்த ரெண்டு தவிர்த்து மிச்சம் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கனாக்கா செராமிக் கோட்டிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரொடெக்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. என்னன்னா நம்மளுக்கு அது ஒரு ப்ளஸ் இருக்குது செராமிக் கோட்டிங்கில். இதுதாங்க செராமிக் கோட்டிங்க்கும் PPFக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ செராமிக் கோட்டிங்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பைக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகும். PPFன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் டேங்க் பெட்ரோல் டேங்க்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, அதாவது பார்த்திங்கன்னா மெட்கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் வந்து இதில் கவர் ஆகிடும். இதே வந்து செராமிக் கோட்டிங்னா, ஸோ நம்ம பழைய வண்டியெல்லாம் பார்த்துருப்போம்ல, எப்படி சொல்கிறது, பழைய வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஒரு சில வண்டிங்கெலாம் பார்த்துருப்பீங்க, பிளாக் கலர் மெட்கார்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட்டிஷாக எல்லோயிஷாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கனாக்கா செராமிக் கோட்டிங்கில் வந்து ஆகாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா செராமிக் கோட்டிங் வந்து எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து நான் அதையே வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணுன்றதை நீங்கள் வந்து கஸ்டமைஸ்டாக வந்து யோசித்து அதை வந்து முடிவெடுங்க. அதே மாதிரி PPF வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக எங்கே போடுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாய்ஸ் பண்ணி போடுறது பெட்டரு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ நாங்கள் ஃபுல் பைக்குக்கே வந்து 10,000க்கு பண்ணி தரோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி இருக்காது. ஒரு 1 இயர் கழித்து நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து பெயிண்டோடவே வந்து அது வந்துடும். ஒரு சில அந்த மாதிரிலாம் நான் வீடியோஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. செராமிக் கோட்டிங்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ செராமிக் கோட்டிங் தான் நான் வந்து போட போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு என்ன PPF வேணும்னா PPF வந்து நீங்கள் வந்து போட்டுங்க. ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து PPF அண்டு செராமிக் கோட்டிங்க்கான வித்தியாசம். ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணிப்பீங்க. ஸோ ப்ரோ இப்போ PPFல வந்து பார்த்திங்கன்னா டேங்க் வந்து எல்லோ ஷேட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே ப்ரோ, அதே தான் ப்ரோ இதுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா இருக்குது. இப்போ செராமிக் கோட்டிங்லையும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே இது தான் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் வந்து எல்லோ ஷேடாக ஆகாது. நம்ம இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம டாப் அப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் PPFன்றது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி லேயர் பண்ணுறது.
கட் பண்ணி லேயர் பண்ணுறது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன விஷயம்லாம் கிடையாது, ஒட்ட முடியாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து போயிடுச்சு, ஸோ அந்த பார்ட் வரைக்கும் நம்ம பண்ணோன்னா அது வந்து பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி அன்னீஸியாக தெரியும். பண்ணால் வந்து ஃபஸ்ட்லேருந்தே அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணோம். ஸோ இருக்கிற ஆப்ஷன் இது தான். ஆனால் செராமிக் கோட்டிங்கிறது அப்படி கிடையாது. ஸோ செராமிக் கோட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து லோட் பண்ணி இது பண்ணுறது. அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா பைக் எப்போவுமே வந்து ஷைனிங்காகவே இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா குவாலிட்டியாக அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு பெஸ்ட் சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பெஸ்ட் சாய்ஸ்ன்றது நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணுங்க கைஸ். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இன்கேஸ் நம்ம சேனலுக்கு யாரா இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டன்னா ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ புது ஹெல்மெட்டு வின்னாய்ஸ் அதிகமாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை நான் உங்களுக்கு பார்த்துட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஓகே, இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் இப்போ இந்த பைக்கை வந்து செராமிக் கோட்டிங்க்கு வந்து விட்டுட்டு இப்போ நான் அங்கேருந்து பஸ்ஸில் வந்து ரிட்டன் வந்து வரணும். என்ன தான் கார் இருந்தாலும் கடைசியில் பஸ்ஸில் தான் வரணும்னு ஒரு முடிவு இருக்குல்ல, அது வந்து கொடுமையானது. கூட வந்து தம்பியும் இல்லை. ஸோ தம்பியை வந்து ஒர்க்குக்கு போயிட்டான். அதனால் கூட வந்து யாரும் ஆள் இல்லை. கடைசி வரைக்கும் சிங்கிள் தான் போல இருக்குது நம்ம. ஓகே, பட் சிங்கிளாக இருக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய வேலைக்கு வந்து நான் அடுத்தவங்கள யாரையும் நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். பட்டு என் தம்பி வந்து எப்போயுமே அவன் ஊருக்கு வந்தானா என் கூட தான் இருப்பான் ரொம்ப நேரம். அதனால் அவனுக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு என் கூட வந்து வருவான். இவன் ஓட்டுறதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் இடத்துல வந்து ஓரமாக விட்டு போகிறான்டா எப்பா. ஓகே, வெள்ளூரில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வெள்ளூருக்கெல்லாம் வந்து. ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் வெள்ளூருக்கு வர்றது நம்ம பைக்கில். ஆனால் நான் ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து வெள்ளூரில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில், ஆற்காடு. ஸோ இந்த 3 பிளேஸில் தான் நான் அதிகமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். சென்னை கூட அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன டிராஃபிக்காக இருக்கும். ஆனால் இந்த டிராஃபிக்கில் பூந்து போகிறது தான் சுவாரஸ்யமே. இப்போ நம்ம மறுபடியும் பைக்கை விட்டுட்டு இங்கே வந்து பஸ்ஸை வந்து ஏறணும். ஆனால் அதுதான் ட்விஸ்ட்டே. என்ன டிராஃபிக் இருக்குன்னு தெரியுமா ஈவினிங்கில் வெள்ளூரில்? நீங்கள் சென்னையில் என்ன சென்னை டிராஃபிக்கு, இங்கே இருக்கிற டிராஃபிக்கே வந்து வேறு. என்னடா ஆடியோவே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தப்பாக நினைக்காதீங்க. மைக் வந்து திடீர்னு வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஷோரூமை வந்து அட்ரஸ் தேடுறதுக்காக கூகுள் மேப் ஓப்பன் பண்ணேன். அதுவும் ஓப்பன் பண்ணாக்கா வேறு ஏரியா சைடாக கூட்டிகிட்டு போயிடுச்சு. அதையும் நீங்களே பார்ப்பீங்க. ஓகே கைஸ், நான் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணுறதுக்காக வந்து ஆடியோ வந்து நான் போடுறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ், சாரி. ஃபைனலி ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டோம். ஸோ எங்கே வந்திருக்கோம்னா வெள்ளூரில் இருக்கிற கார் ஸ்பா. ஸோ இவங்கக்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பைக்கை வந்து டீட்டெயிலிங்காக வந்து விடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ ஓகே கைஸ்,
நான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் அண்ட் கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து நான் பண்ணுறேன். ஓகே, see you in another video. Bye bye darlings.